குற்றாலத்தில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் மெயினருவியை முழுமையாக அடைக்க ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தென்காசி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட இடங்களை ஆட்சியர் கமல் கிஷோர், மாவட்ட கண்காணிப்பாளர் சங்கர் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். அந்த வகையில் குற்றாலம் மெயினருவியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட்ட ஆட்சியர் கடைகளை திறக்க வேண்டாம் என வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தியதுடன் அருவியை முழுமையாக அடைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மொத்தமே டிஸ்ட்ரிக்ட்ல 40 டெம்பரரி ஷெல்டர்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சு டியூட்டி ஓரெல்லாம் போட்டு ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு 5-8 ஃபேமிலி மட்டும் இப்போ நிற்கிறாங்க. டெம்பரரி ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய அளவுக்கு எதுவும் இது வரைக்கும் பாதிப்பில்லை, எல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போதைக்கு பேரிடர் மீட்பு குழுவை பற்றி எதுவும் தகவல் இல்லை. பட் போலீஸு, ஃபயர் சர்வீஸு, மற்ற ரெவன்யூ, ஆர்டி, லோக்கல் பாடிஸ் எல்லா டீமும் ஃபீல்டு தான் இருக்கிறாங்க. அப்பப்போ எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இல்லை, குற்றாலத்துக்கு இப்போ எச்சரிக்கையாக இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இருக்க கடைகள் மூடி இருக்குது. மழை பெஞ்சதுக்கு பிறகு பாதுகாப்பு பார்த்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். தென்காசி மாவட்டத்தில் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சிற்றாற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. தென்காசி ஆசாத் நகர் பகுதிக்கு செல்லும் சாலையை மூழ்கடித்து தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஆசாத் நகரையொட்டிய சிற்றாற்று கரையில் உள்ள கோயிலை மூழ்கடித்து மழை வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் பாலத்தில் நின்றபடி பொதுமக்கள் செல்ஃபி எடுத்தனர். தென்காசி ஆசாத் நகர் பகுதியில் சிற்றாற்றை ஒட்டிய தனியார் பள்ளி மற்றும் திருமண மண்டபத்தையும் தண்ணீர் சூழ்ந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.